ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஃப்ளவி ஸ்டைல். இன்றைக்கி நம்ம பச்சை பயிரை வச்சு ஒரு கிரேவி எப்படி செய்கிறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு சூப்பரான சைட் டிஷ் ஃபார் சப்பாத்தி இல்லை பூரி, இல்லைன்னா சாதத்துக்கு கூட நீங்கள் பிசைஞ்சு சாப்பிட்லாம், இல்லை தொட்டுக்கையாகவும் வச்சு சாப்பிட்லாம். அதுக்கு வந்து ஒரு குக்கரில் நான் நாளே ஊற வச்சுருந்த பச்சை பயிறு ஒரு பவுல் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதை கொஞ்சம் தண்ணி விட்டு மஞ்சத்தூள் உப்பு சேர்த்து அதை லைட்டாக கலந்து விட்டுருங்க. விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 2-3 விசில் வர வரைக்கும் அதை வேக விட்டுருங்க. இது நல்லா குழைய வைக்கிறனால 3 விசில் விடுறேன், ஏன்னா என் குழந்தைக்கும் நான் கொடுப்பேன். ஸோ 3 விசில் வச்சு நல்லா குழைய வச்சுக்கிறேன். அது ஒரு பக்கம் ரெடி ஆகும் போது சைட் பை சைட் நம்ம ஒரு பேனில் எண்ணெய், சின்ன ஜீரகம் 1 ஸ்பூன், கடுகு ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டு அதை நல்லா பொரிய விட்டுடலாம். அப்புறமா சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன் வெங்காயம் அதில் போட்டு வதக்கிக்கிறேன். இப்போ வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌனிஷாக ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். இது வந்து செரிமானத்துக்கு ரொம்ப நல்லது. நான் எல்லாத்துலேயுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுவேன். அது ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும், நல்ல செரிமானமும் ஆகும். அப்புறம் வந்து ஒரு தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் அது உள்ளே சேர்த்துக்கிறேன். அதை நல்லா வதக்கிடலாம். இப்போது இதில் ப்ரெஷரும் இறங்கிடுச்சு. ஸோ இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், இது நல்லாவே வெந்துடுச்சு, நல்லா சாஃப்டாக இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம வதக்கிட்டு இருக்கோம் இல்லையா, வெங்காயம் தக்காளி போட்டு, அது உள்ளே இதை டைரெக்டாக நான் சேர்த்துக்கிறேன். அந்த தண்ணியோடையே சேர்த்துக்கலாம், அப்போ தான் கொதிச்சு வரத்துக்கு நல்லாயிருக்கும். இதை ஒரு தடவை நல்லா கிண்டி விட்டுருங்க. நான் இப்போ வந்து லாஸ்ட்டாக தான் பச்சை மிளகாய் ஆட் பண்ணுறேன், ஏன்னா என்னுடைய குழந்தைக்கு நான் கொடுக்க போகிறேன்றதுனால. அதுவும் இல்லாத நான் எப்போவுமே ஃபஸ்ட்டில் ஆட் பண்ணுவேன் பச்சை மிளகாய். இப்போ வந்து என் குழந்தைக்கு காரம் சாப்பிட மாட்டேறான், ஸோ லாஸ்ட்டாக ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஃபஸ்ட்டில் கூட ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா கொதிக்கட்டும் ஒரு 5 மினிட்ஸ்க்கு. அப்பப்போ கிண்டி விடுங்க. ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த தண்ணியெல்லாம் நல்லா வற்றி அது நல்ல ஒரு கிரேவி மாதிரி ஆயிருக்கும். இப்போ நீங்கள் காரம் வேறு எந்த மசாலாவும் ஆட் பண்ணாததுனால நல்லா இருக்காதுன்னு நினைக்காதீங்க. கண்டிப்பாக இதை நம்மளும் சாப்பிட்லாம், அவ்வளோ நல்லாயிருக்கும். இது வந்து நான் இன்றைக்கி சப்பாத்தி கூட சாப்பிட போகிறேன். நீங்கள் பூரி, சப்பாத்தி இல்லை ரைஸ் கூட சாப்பிடலாம். நான் சப்பாத்தி கூட இதுவும் இன்னொரு பவுலில் தயிரும் கியூக்கம்பரும் போட்டு அது ஒரு ரைத்தா மாதிரி பண்ணியிருக்கேன். இந்த சம்மருக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும், சப்பாத்திக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நான் அதையும் அது கூட வச்சு சாப்பிட்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ளவி ஸ்டைலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஆனில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் டேக் கேர் அண்ட் பாய்.